guys, welcome back to the channel. Big Boss season 9 மத்த சீசனை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எனக்கு புரியல. அதுக்கான மெயினான ரீசன் என்ன தெரியுமா? கண்டஸ்டன்ட் செலக்ஷன். ஸோ கண்டஸ்டன்ட் செலக்ஷன்ல காம்ப்ரமைஸே பண்ணாம அவங்களுக்கு தேவை கண்டென்ட், கான்ட்ரவர்சி, லவ் கண்டென்ட். ஸோ இதுக்காக எப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட் எடுக்க முடியுமோ ஸோ அந்த மாதிரியான கண்டஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா பொறுக்கி போட்டுட்டு இருக்காங்க. யார் மாற போறாங்க, எப்படி மாற போறாங்கன்னு பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற அப்டேட் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 40 பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யாரெல்லாம் அதிகபட்சம் வர வாய்ப்பு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 95% மேலே இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டான கண்டஸ்டன்ட் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 13-12 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ அது யாருன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரியான கண்டென்ட் நிறைய வந்து நானும் கொடுக்க முடியும். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா யூடியூப் பையபோல சஜஸ்ட் பண்ணி விடுவாப்ல. ஸோ பார்த்து பண்ணி விட்டுருங்க. விஜய் டிவி வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்னன்னா ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அந்த கான்செப்டை நம்ம எல்லாம் ரீலாக எடுத்து அது அவங்கள டேக் பண்ணி வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக தெரியுமா சொல்கிறாங்க? ஏன்னா அந்த ஷோக்கான ஹைப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும், ஹைப் வந்து செத்து போச்சு. ஏன்னா இவங்க விட்ட ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எடுபடவே இல்லை. ஸோ அதனால ஏதாவது பண்ணி இப்போ ஹைப் ஏற்றிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரங்கு வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த லிஸ்ட்டை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான், புவியரசு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் இந்த சீசன் வர போறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துருக்கு. இது ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நேம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ புவியரசு வராரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டு இருக்கோம் இவர் பேரு உமேர். ஸோ உமேரும் வர போறாரு அப்படின்ற அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இந்த சீசன் வந்து ரூமர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவரோட நேம் வந்து அடிபட்டு இருக்கு. ஸோ உமேர் வர போறாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ உமேர் இந்த லிஸ்ட்ல இருக்காரு. இதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜவேலு. இவர் வந்து கேபிஓவில் கலந்துட்டு இருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் விஜய் டிவி ஷோஸ்ல நிறைய கலந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இவரும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ராஜவேலு இந்த சீசன் வர போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் தான் வருது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் பத்தி தான் பார்க்க போறோம். யூடியூபர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகமத் மீரன். ஸோ இவரும் வர போறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் இந்த சீசன் இல்ல, போன சீசன்ல இருந்தே ஒரு நேம் அடிபட்டு இருந்தது. ஸோ இந்த சீசன்ல ஆல்மோஸ்ட் இவர் வர போறாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை. ஸோ விஜய் டிவிலையும் 1-2 ஷோஸ்ல கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியஸ்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீடியோல கூட இவங்களை பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இவங்களும் வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் தான் வருது. இந்த லிஸ்ட்ல இருக்க முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான். விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஏன்னா இந்த ரெண்டு கேட்டகரியில மட்டும் தான் இப்போதைக்கு ஆள் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா காமனர்ஸும் எடுக்கல. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி அல்லாத மற்ற சேனல்ல இருந்து எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மிர்ச்சி கேமி. இவங்களை வந்து விஜய் டிவி ஷோஸ்லையும் பார்த்துருக்கலாம், ஜி தமிழ் ஷோஸ்லையும் பார்த்துருக்கலாம். ஸோ நிறைய ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் இருக்கு. ஸோ இவங்க உள்ள வந்து பயங்கர ஃபன்னா இருக்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் மிர்ச்சி கெமி இவங்களும் உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ், இவங்க நேம் வந்து சுபிக்ஷா. இவங்க வந்து சந்திரமுகி 2 இந்த மாதிரி படத்தெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. சோ இவங்க பெரிய ஆர்டிஸ்டா, பெரிய ஆக்ட்ரஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல. இப்பதான் 1-2 படத்துல நடிச்சிருக்காங்க. சோ இவங்களுக்கான பூம் கோசம் இவங்க உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்க வராங்களா இல்லையான்னு. ஆனா ஆல்மோஸ்ட் இவங்களும் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கலையரசன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த லிஸ்ட்லயே, இந்த பிக் பாஸ் ரூமர் லிஸ்ட் இருக்குல்ல, இந்த ரூமர் லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா இவர் பேர் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட நம்ப முடியாத மாதிரி இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு, இருந்தாலும் இவர் பிக் பாஸ் சீசனுக்குள்ள வர போறாரு அப்படின்ற மாதிரி அதிகபட்ச அப்டேட் வந்துட்டு இருக்கு. சோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவரும் வர போறாரு அப்படின்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி அப்டேட் வந்து இவர் நேம் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கலையரசன் உள்ள வந்து எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. இந்த சிச்சுவேஷன்ல இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாரா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. சோ அந்த வகையில் இவர் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ கலையரசனும் உள்ள வர போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜனனி அசோக் குமார், இவங்களும் இந்த சீசன் உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் இருக்கு. சோ ஜனனி அசோக் குமாருக்கு இப்பயே ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க வர போறாங்கன்ற அப்டேட் போடுறாங்கல்ல, சோ அந்த போஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஜனனி தாண்டா ஃபைனலிஸ்ட்ல, கண்டிப்பா இந்த சீசன் ஃபைனலிஸ்ட்ல ஜனனி இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எதை வச்சுடா டிசைட் பண்றீங்க? இன்னும் அவங்க யாரு, எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னே தெரியாது. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இப்பயே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. நான் அதை வச்சு தான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். இப்பயே நிறைய கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சப்போர்ட்டை தேடுறதுக்கோசம் அவங்களுக்கான ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். எனக்கு இவங்க ப்ரொஃபைல்
ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது அது இவங்களோட போஸ்ட் கீழே வர கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இப்பயே அவ்வளோ பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க ஜனனி அசோக்குமாருக்கு. எனிவேஸ் ஜனனி அசோக்குமார் வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆள், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அதே சமயத்தில் இவங்க மேலே பயங்கர கான்ட்ரவர்சிஸும் எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் அந்த மாதிரி. ஸோ இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா. இவங்களும் உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் இருக்கு. இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. எனிவேஸ் ஆனால் இவங்க பயங்கர ஃபேமஸ் வந்து அந்த நேமுக்கு தான். ஸோ அரோராவும் உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சீசன் அப்டேட் வந்ததுலேருந்து நிறைய 2K கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அக்கா உள்ள போட்டோம், எங்க ஓட்டு எல்லாம் அக்காக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஸோ இவங்க உள்ள போய் எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க, இப்பயே 2K கிட்ஸோட நிறைய சப்போர்ட் இவங்களுக்கு அரோராக்கு இருக்கு அப்படின்றத உண்மை. அது ஒத்துக்கிட்டு தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்களே, குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. இப்போ கூட அவங்க ரீசெண்டாக அவங்க டான்ஸ்லாம் பயங்கர வைரல் ஆச்சு. நேஹாவும் இந்த சீசன் உள்ள வர போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ நேஹா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் இல்லை, இதுக்கு முன்னாடி போன சீசனே விஜய் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கே உள்ள வந்தாங்க. ஸோ அப்போ உள்ள வந்து அவங்க பேசின 1-2 வார்த்தைகளுக்கே பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க கொடுத்த மோட்டிவேஷன், விஷாலுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் விஷால் கிட்ட அவங்க பேசுனதே பார்த்தீங்கன்னா பயங்கர மெச்சூர்டாக இருந்தது. ஸோ அதனால இப்போ நேஹா உள்ள வந்தால் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. எனிவேஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நேஹா உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் இருக்கு. இதுக்கடுத்து பாடினி குமார் இவங்களும் இந்த சீசனுக்குள்ள வர போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு தான் இருந்தது. இப்போ என்ன சொல்றாங்க, ஆல்மோஸ்ட் பாடினி குமார் வர போறாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பாடினி குமார் இவங்களை நிறைய பேர் இந்த வெப் சீரிஸ்ல பார்த்துருக்கலாம். ஸோ அதில் தான் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அது மூலியமா இவங்களுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு வந்திருக்கு, இவங்களும் கலந்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நான் சொன்ன லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் டாக்டர் திவாகர் உள்ள வர போறாரு அப்படின்ற மாதிரி ரூமரும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் சோபனா இவங்க உள்ள வர போறாங்க அப்படின்ற ஒரு ரூமரும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ரூமர்ஸா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நேம்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட நான் தான் சொல்றேன், 40 நேம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 40 பேர் வந்து நேம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு தான் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் சொன்னல இந்த லிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் உள்ள வந்தா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல இவங்கலாம் உள்ள வர்றது அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, இவங்க அப்படி உள்ள வந்து பயங்கரமா ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கிழிச்சிடலாம் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யார் யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் இந்த சீசனை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஹைப் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த சீசனுக்கான ஹைப் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஹைப் கம்மியா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோல ஒரு கான்செப்ட் ஒன்று பிடிச்சாங்களா, ஒண்ணுமே புரியலன்னு. இந்த கான்செப்ட்ல அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு ஃபெயிலியர். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைப் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ விஜய் டிவியும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க இந்த ஹைப் ஏத்துறதுக்கு. இந்த ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ரீல்ஸை கிரியேட் பண்ணி விஜய் டிவியை டேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெருசா எவனும் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஆல்ரெடி காண்டா இருக்காங்க. அந்த ப்ரோமோ அந்த சாங் எல்லாம் கேட்கும் போதே அவ்வளவு காண்டில் இருக்கானுங்க. இதுல இவங்களுக்கு வந்து ரீல்ஸை கிரியேட் பண்ணி டேக் வேற பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருக்கானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசனுக்கான ஹைப் என்னதான் கம்மியா இருந்தாலும் கண்டஸ்டன்ட் வைஸும் அதே மாதிரி கான்செப்ட் வைஸும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்க ரூமர்ஸ் அடிப்படையில் எனக்கு என்னமோ தெரியுது. ஸோ இதெல்லாம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசன் 9 கான்செப்ட் வந்து கொஞ்சம் வெறித்தனமாக தான் இருக்கும், டாஸ்க்கும் ரொம்பவே ஹெவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதா இல்ல பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்களா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்து அரச்சமாவே அரைக்க போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.